ஆண்டவர் நம்மோடு பேசுவார். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணரே, ஏக சக்கராதிபதியே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்க 1000 10,000 நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரே நாவினாலே உம்மை மனதார வாழ்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். மகிமைப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நாங்கள் கவனமாய் ஆண்டவரே தியானிக்க, நிதானமாய் தியானிக்க, செயலாற்ற ஆண்டவரே இந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளைப் போலவும் அல்ல, கற்பாறை நிலத்தின் மேல் விதைக்கப்பட்ட விதை போலவும் அல்ல, முட்களின் நடுவிலே விழுந்த விதைகளைப் போலவும் அல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் பலன் தரத்தக்கதாய் நீரே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஊக்கமாய் செபிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சத்தமா அல்லேலூயா, ஆமென். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்தவர்கள் படிக்கலாம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்றைக்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தமாக இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை மேல் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணிட்டு போகலான்னு எனக்குள்ள ஒரு ஏவுதல். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கின்றவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையே விசுவாசத்துல தான் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் பணத்தை தருவார், விசுவாசம். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், விசுவாசம். கர்த்தரின் நோய்களை நீக்குவார், விசுவாசம். எனக்கு நீடிய ஆயுசு நாளை கர்த்தர் தருவார், விசுவாசம். விசுவாசி அவன் என்றும் பதறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வரிசையில கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். அது எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும் என்றால் அது எவரை? அது யாரு? அது நான் இருக்க வேண்டும் அல்லவா? மேன்மைப்படுத்துகிற அந்த டீம்ல நான் இருக்க வேண்டும் அல்லவா? பரலோக ராஜ்யத்திலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வெண்ணுடை தரித்து ஆமென் அல்லேலூயா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, ஆர்ப்பரித்தார்கள், சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? மேன்மை மகிமை. நான் எப்படி இருந்தால் அல்லது யாருக்கு இந்த மேன்மை? நான் மேன்மை அடைய அல்லது இப்படி வச்சுக்கலாம், நான் மேன்மையா இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? செய்தி முற்றுப்பகுதி இது. ஆரம்ப நாட்கள் முதல் மேன்மை, குளோரியஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். மேன்மை மகிமை, மேன்மை மகிமை, ஆனரபிள். ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் 2 வகையான மேன்மை. மனிதர்களால் வரும் மேன்மை, தேவனால் வரும் மேன்மை. மனித மேன்மையினால் வரும் மனித மேன்மையின் தன்மைகள் என்ன? அது உலர்ந்து போகும், அது கரைந்து போகும், அது தேவனுக்கு அருவருப்பு. இங்க வந்ததிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மேன்மை பாராட்டக்கூடாதவைகள் ஞானம், நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய ஐஸ்வர்யம், இவைகளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. வீம்புகளில் மேன்மை பாராட்டக்கூடாது. பார்த்துட்டோம்.
மேன்மை பாராட்டுதலின் விளைவு என்ன பார்த்தோம். அவமான குரல் இல்லையா, வாழ்வு பாழாகும். அவமானமாகுதல், வாழ்வு பாழாகும், பொல்லாங்கு நேரிடும். எச்சரிப்பதற்காக ஆண்டவர் சொல்றார். நான் மேன்மை பாராட்ட வேண்டியவைகள் தேவ நாமத்தை பற்றி, நீதியை பற்றி, சிலுவையை பற்றி, தேவனுடைய காரியங்களை பற்றி. அது வரைக்கும் பார்த்தோம் விரிவாக. இன்றைக்கு இறுதி பகுதியாக மெய்யான மேன்மை, தெய்வீக மேன்மை பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் இருக்க வேண்டிய தகுதிகள் அப்படி வைத்துக் கொள்ளலாம். யாருக்கு இந்த மெய்யான மேன்மை? பொய்யான மேன்மை உண்டு, மனிதர்களால் வரக்கூடிய மேன்மை உண்டு, மாய்மாலமான மேன்மை உண்டு, எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப கடைசி கட்டணம்னா மெய்யான மேன்மை பெற்ற அல்லது பெற்றுக்கொள்ள. ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் அதை இன்னும் அதிகரித்துக் கொள்ள, தக்க வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யணும் பார்ப்போமே. ஆனால் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எடுத்தவங்க படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 3:8. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மேன்மைக்காக, கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே மேன்மை அடைகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவினாலே நாம் மேன்மை அடைகிறோம். யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த அது என்னதான் ஆச்சு அப்படி அலைவாங்க அந்த ரிசல்ட்டுக்காக. அது கிடைக்கலையா விட்டுருங்க. கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே நான் வளர வேண்டும். வேதத்தை தியானிக்க வேண்டும். படிப்பது பெரிதல்ல. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கிறேன், ரைட்டு, சபாஷ், பாராட்டுக்கள். ஆனால் அதை தியானிக்கிறோமா? அந்த கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே வளர்வதற்குரிய தியானம் இருக்கிறதா? அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த காரியத்தில் அவசரப்படவே கூடாது. நிதானம், நிதானம், பொறுமை. சிங்கப்பூரில் ஒரு பாஸ்டரு ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை சொல்லிட்டு புரியுதா புரியுதா அப்படின்னு கோவமா அவர் கேட்பார். அப்படி அப்புறம் ஒரு 3-4 வார்த்தை பேசிட்டு புரியுதா, நான் சொல்றது புரியுதா, மண்டல ஏறுதா அப்படின்னு விசுவாசிகளை நான் உட்காந்து இருக்கிற பின்னாடி திருப்பி ஒரு 3 வார்த்தை பேசிட்டு புரியுதா அப்படின்னு விசுவாசிகள் எல்லாரும் ஏகபாகமாக சொன்னாங்க, ஐயா நல்லா புரியுது ஐயா அப்படின்னா. என்ன புரியுது அப்படின்னாரு. விசுவாசிகள் பாதி பேர் நீங்கள் பேசுறது உங்களுக்கு புரியலன்னு சொல்லி எங்களுக்கு புரியுது அப்படின்னாங்க. நீங்கள் பேசுறது உங்களுக்கு புரியலைன்னு சொல்லி எங்களுக்கு புரியுது. ஏன்னா அவருக்கே ஒரு திருப்தி இல்லை பேசுறது. ஒரு சமாதானம் இல்லாத மாதிரி அந்த வார்த்தை வருது. புல்பீட்டில் இருந்துக்கிட்டு, புல்பீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேச முடியாது. புரியுதா, விளங்குதா, மண்டையில் ஏறுதா, அதெல்லாம் பேசுறதுக்கு ஆண்டவர் இங்கே நிற்க வைக்கல. புரிகிற மாதிரி நம்ம வார்த்தையை சுலபமாக்கி பேசணும். அது நமக்கே தெரியும். நான் பேசுறது எனக்கே புரியணும். அப்போ விசுவாசிகளுக்கு புரியுதுன்னு அர்த்தம். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன். பார்த்தீங்களா எப்படி சொல்கிறேன்? எண்ணத்தை சேர்த்து வைத்தேன் என்று சொல்லவில்லை. எதை இழந்தேன்? என் சுகத்தை இழந்தேன், என் சொத்து இழந்தேன், என் மனைவி இழந்தேன், என்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்தேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக. இல்லையே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால வசனத்துக்கு விரோதமா எது வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தியானம் பண்றீங்களா, தியானத்தை முடிங்க, பாதியில் ஓடிடக்கூடாது. சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெபம் காரியங்களை மாற்றும், தியானம் நம்மை ஆண்டவரோடு சேர்க்கும்.
துதி. ஆண்டவர் நம்மிடத்துல ஆண்டவரே வருகிறார், ஆண்டவரே நம்மிடத்துல கொண்டு வரும். துதி ஜெபம், நம் ஜெபம் ஆண்டவர்கிட்ட போய் சேரும். துதி ஆண்டவரே நம்ம கிட்ட கொண்டு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை தியானிப்பதற்காக அந்த தியானத்திலே ஒரு மேன்மை இருக்கிறதை நாம் பார்க்கலாம். மனிதர்களை பற்றி இங்கே பேச்சே கிடையாது. எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன அன்பு ஐக்கியம், நான் எப்படி இருக்கிறேன், அது உருப்படியாக இருந்தால் தான் மனிதர்களோடு நம்முடைய அன்பு ஐக்கியம் எப்படி இருக்குது. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் என் சகோதரனை பகைத்தால் நான் பொய்யனாக இருக்கிறேன். பகைக்கக்கூடாது. நம்மை பகைத்தால் அவர்கள் பகைத்து கொண்டு போகட்டும், நாம் யாரையும் பகைக்க கூடாது. பகை, பகை, விரோதம், எரிச்சல், சண்டை, இந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வாயில் வரவே கூடாது. அந்த சுபாவங்களும் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில உச்சகட்டம், மாளிகையெல்லாம் கட்டிட்டோம். பரிசுத்த ஆவியானவர், பற்பல பாசை, தீர்க்க தரிசனம் எல்லாம். அடிப்படை அன்பு இல்லையே. அடிப்படை அன்பு, பொறுமை இல்லை, அன்பு இல்லை, கொடுக்கல், அந்த கொடுக்கின்ற சுபாவம் இல்லை. எப்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் கிறிஸ்துவ அறிகின்ற அறிவிலே வளரும் பொழுது அவர் போதிக்கிறார். இரண்டாவது பாருங்க, 1 பேதுரு 3:17 வாசிக்கலாம். 1 பீட்டர் 3:17. 1 பேதுரு 3:17. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்திலும் மேன்மை, மேன்மை, மேன்மை. கீர்த்தனையில் ஒரு பாட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கீர்த்தனை பாட்டு தெரியுமா தெரியாதா? பாஸ்டர் ஐயாவே அடிக்கடி பாடுறாரு கீர்த்தனை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தை வயசானவங்க தான் பாடுறாங்கன்னு நினைச்சேன். இவர் கூட பாடினார். விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. நான் வாலிபனாக இருந்த அந்த காலகட்டம் முதல் தனியாக போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு பாதி நேரத்தில் நெடுமுட்டி போட்டு பாடி 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 இந்த பாட்டை கண்ணீரோட தாரதாரையா வரும். ரெடி ஸ்டார்ட். விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தர மிகும் இந்த பூவில், சுந்தர மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு ஒன்றிலும், எந்த மேன்மைகள் எனக்கு ஒன்றிலும் விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. உங்களை பார்த்தா 39 நாள் உபவாசம் இருந்துட்டு வந்து பாடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நிமிர்ந்து உக்காருங்க. நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி தெரிஞ்சவங்க சத்தம் உங்களுக்கே கேட்குதா பாருங்க. ரெடி ஸ்டார்ட். திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவே இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவே இருப்பினும், குருசை நோக்கி பார்கள் எனக்கு, குருசை நோக்கி பார்கள் எனக்கு, சூரிய பெருமை யாவும் அற்பமே, சூரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி
வேறே மேன்மை மகிமை கிடையாது. உலக காரியங்கள் எல்லாம் சிலுவையிலே மரித்த என் ஆண்டவர் இயேசுவை விட ஒன்றும் பெரியது கிடையாது. அல்லேலூயா. 1 பேதுரு 3:17 படிச்சீங்களா? அவசியமானால் நன்மை செய்து பாடு அனுபவியுங்கள். ஒருவேளை அதுல வருத்தம், வேதனை, துயரம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் உனக்கு மேன்மை. நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறீர்களா? அதுதான் உங்களுக்கு மேன்மை. அழுகிற நீங்கள் இப்பொழுது பாக்கியவான்கள், பிறகு சந்தோஷப்படுவீர்கள், நகைப்பீர்கள். இயேசுவே சொன்னார். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பிறகு ஆறுதல் அடைவீர்கள். துயரத்தை தன் தோள் மேல் சுமந்த இயேசு அதை ஒரு மேன்மையாக பிதாவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டார். அப்பா, சித்தம் என் பாக்கியம் என்று சொன்னார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உங்க சித்தப்படி ஆக கடவுள். அப்படியே முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். நன்மை செய்து பாடு அனுபவிங்கள். உலகத்தார் கேலி செய்யலாம், உங்களுடைய காரியங்கள் ரெக்கார்ட் ஆகுது, ஆண்டவரிடத்துல ரெக்கார்ட் ஆகுது. நாம் படுகிற பாடுகள், வேதனைகள் ஆண்டவர்கிட்ட ரெக்கார்ட் ஆகுது. நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. Don't speak negative acts. Don't speak ideal acts. Positive. Speak positive. நேர்மறையான, விசுவாசமான faithful acts பேசுங்க. சிறந்ததை, உயர்ந்ததை, நல்லதை பேசுங்க. 4 பேருக்கு நல்லதை சொல்லு, 4 பேருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், 4 பேரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குங்கள். சுவிசேஷ வார்த்தையே மகிழ்ச்சியான வார்த்தை. யோசிக்கவே கூடாது. போராட்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் மத்தியில ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். அதை மறக்கவே கூடாது. மேன்மை, மகிமை எல்லாம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது அவருடைய கரத்தில் இருந்து நமக்கு வருகிறதை நாம் பார்க்கலாம். உங்களுக்குள்ளவே நீங்க நினைக்கணும், இயேசு கூட என்னோடு இருக்கிறார், அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு கடினம் உள்ளவராய் பார்க்கவே கூடாது. அவர் நம்முடைய தகப்பனும் தாயுமாக, இனிய நண்பராக, போதகராக இருக்கிறார். தாயும் தகப்பனை விட உயர்ந்த அன்பு, உயர்ந்த அன்பு, பெரிய அன்பு. தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னாரே, அவள் மறந்தாலும் ஏன் அங்க வந்துச்சு? தாய் தன் பாலகனை எப்ப மறக்கிறாங்க தெரியுமா? எப்பவுமே மறக்க மாட்டாங்க. ஆனா தூங்குறப்ப மறந்துதான் ஆகணும். தாய் தூங்கினால், குழந்தை மறந்தால் தான் தூங்க முடியும். அதனால இயேசு கரெக்டா சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், தாய் தன் பாலகனை மறப்பாலோ, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப தாயினும் மேலானவர். பொல்லாத பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? அப்பத்தை கேட்டால் தேலை கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டீர்கள். பெற்றோரே, உலகத்தில் உங்களை பெற்றெடுத்த பொல்லாத பெற்றோரே, நன்மைகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா சுவிசேஷத்துல பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்றார். நன்மைகள், பரிசுத்த ஆவி நமக்கு எவ்வளவு நன்மை செய்யறது கொடுக்குதுயா. பரலோகமே கொடுத்தது. பிதா கொடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை கொடுத்தார். இயேசு கொடுத்தார், தன் ஜீவனையே கொடுத்தார், தன் முழு ரத்தத்தை கொடுத்தார். பரலோகம் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் இன்று வரைக்கும் கிருபைகளை, நன்மைகளை, வரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவருக்கு மேல யாரும் இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அவ்வளவுதான். இதுக்கு மேல யாரும் இல்லை. அதனால இயேசுவின் வருகை சமீபம். இதுக்கு மேல வேற யாரும் இல்லையே ஏண்டவர் பண்றதுக்கு. இதான் கடைசி. கொடுக்கிறதா? கொடுக்கிறார், கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். உலகம் வாங்க விரும்புகிறது, பரலோகம் கொடுக்க விரும்புகிறது, கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு குமாரனை கொடுத்ததுனாலே அநேக குமாரர்கள், குமார்த்திகள் பிதாவானவர் நமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுதான் பிசாசுக்கு பிடிக்கல. நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. காரணம் என்ன? பிதா கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சினிமா துறையில் முருக பக்தன் ஏவிஎம் ராஜன் என்று கருதப்பட்ட அந்த ஏவிஎம் ராஜனை
இயேசு சந்தித்து ரட்சித்து இயேசுவின் அடிமை ஏவிஎம் ராஜனாக மாற்ற முடியுமானால் மற்றவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அதனால துன்பம் வரும்பொழுது சோர்ந்து போகாதீர்கள். யோவான் 10:35 தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். யோவான் 10:35 பார்ப்போமையானால் அங்க இயேசுவே சொல்றார் பாருங்க, படிக்கிறீங்களா? யோவான் 10:30. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே ஆ தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க ஆ வேத வாக்கியம் அவராக இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் ஆ உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருந்த நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ புருஷன் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? சொல்லலாமா? நம்மை தேவனுக்கு சமமா ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாத்தீங்களாங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். நீங்களோ மனிதர்களை போல மாறிவிட்டீர்கள். அப்போ தேவர்கள் குட்டி குட்டி இயேசு. அதுக்காக நானே இயேசுன்னு சொல்றாதீங்க. அவர் எவ்வளவு நம்மளை உயர்த்தி பேசுறாரு பாருங்க. எவன் ஒருவன் நானே இயேசு என்று சொன்னா வாந்தி கிறிஸ்து. நானே இயேசு, இயேசு இயேசுதான் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. குட்டி குட்டி இயேசு, இயேசுவின் பிள்ளைகள், ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் கிடையாது. என்னதான் நீ பக்தி பரிசுத்தமாரு, இயேசுவின் பிள்ளை தானே தவிர இயேசுவாக முடியாது. இங்க ஆண்டவர் நம்மளை அவரை உயர்த்தி பேசுறாரு. அதான் மகிமை. தேவர்கள் அப்போ அவர் எவ்வளவு பெரிய தேவனாயிரு. தேவர்களுக்கெல்லாம் தேவன், கடவுளுக்கெல்லாம் கடவுள், தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம், ரட்சகர், சர்வ வல்லமையும் பொருந்திய தேவனாகிய கர்த்தர், தேவகுமாரன், பிதாவுக்கு சமமானவர். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படின்னு வருது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று கருதப்பட்ட ஏகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் சில இடங்களில் கர்த்தர்னு வருது. இயேசுவை பற்றி கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வருது. அப்ப பிதாவாங்க இயேசுவை தான் குறிக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றோம், அப்ப தேவனாகிய கர்த்தர் என்றோம். எல்லாமே சமமானவர்கள். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவ வார்த்தை, the word of God is only authority of our life, because the Bible word is property and also prophecy, all in all. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான், பாக்கியவதி. வழக்கம் போல ஒரு ஒழுங்கு வச்சுக்க. காலையில இந்த நேரம், மாலையில இந்த நேரம், அதோட சும்மா இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? மத்தியானத்தில் கூட படிக்கலாம். ஒரு கோச்சிக்கு வர, என்னடா என் பைபிளை ரொம்ப எடுத்து படிக்கிற, ஒரு பக்திமான ஆயிடுவு பழகுது அப்படி இயேசு சொல்ல மாட்டார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான், பாக்கியவதி. வசனம் தான் நம்மளுக்கு முக்கியம் ஐயா. ஆமா, வசனத்தை விட்டுட்டு வசனத்துக்கு புறமே எந்த மேன்மை, மகிமை, ஆசீர்வாதம் கிடையாது. வேத வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை தான். எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் சரி, பைபிள்ல என்ன இருக்குது நான் எப்பவுமே அதான் சொல்றேன். இப்போ எங்கள் சொந்தக்காரு, சொந்த பந்தம், மற்ற இடத்துல என்னென்னவோ பேசுவாங்க சில பிரச்சனையை தீர்க்கறதுக்கு. என்கிட்ட கேட்குறப்ப நான் பைபிள் வசனத்தை தான் சொல்லுவேன். அது சிலருக்கு பிடிக்காது. நான் இவர் பைபிள் வசனத்தை எடுத்துக்குவாருன்னு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பைபிள் வசனத்தை வச்சுதான்ப்பா நான் பேச முடியும். வேற எதை வச்சு நான் பேச முடியாது. வார்த்தையை வச்சு தான் பேசணும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, பைபிள் வசனத்தை வச்சுதான் நான் பேசுவேன். அப்பதான் கனம் பெற்றவன். இப்ப கண்டிக்கிறவன் முடிவிலே கனம் பெறுவான். ஒருவேளை இப்ப கண்டிக்கிறவங்கள தப்பா நினைக்கலாம். இவருன்னா இப்படி கண்டிக்கிறாரு. கண்டிப்பு கோபம் லிஸ்ட்ல சேராது. கண்டிப்பு வேற, கோபம் வேற. தெரியுங்க. கண்டிப்பு இல்லாம ஒரு பிள்ளைய கண்டிச்சு வளர்க்காம கண்டிப்பா அது உருப்படாதியா. செல்லம் கொடுக்கறது எதுல? ஒரே ஒரு காரியம், சாப்பாட்டு விஷயத்துல அன்பா ஊட்டி வளர்க்கணும். ஓகே, படிக்கலையா வச்சு வாங்கணும். ஊதாரித்தனமா சுத்துறானா வாங்கணும். இதான் எங்க குச்சி இருந்தது, காணும். எங்க இருக்குது? வாங்கணும். குழந்தைகளுக்கு ஏற்ற குச்சி விற்குது கடையில். ஆமா, தாறுமாறா கண்டபடி அடிச்சுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ற ஒரு சின்ன சிச்சையை அற்பமாக எண்ணாது. எங்க அப்பாவெல்லாம் எங்களை அடிச்சு வளர்த்துருக்குறேன். எங்க அண்ணன் தான் ரொம்ப மாட்டிக்குவாருல, நாங்க தப்பிச்சுக்குவோம்.
எங்களும் அடிப்பார். அப்பா சாரிப்பா, இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருப்போம், அடிக்காதீங்க. அப்படியே மதிப்பாக பயந்துக்கிட்டு தான் பேசுவோம். இப்போ அடிக்க வர்ற அப்பாவை அந்த குச்சியை அவன் பிடிக்கிறான். என்ன உனக்கு தான் அடிக்க தெரியுமா, எனக்கும் அடிக்க தெரியுமில்ல. அப்பா விட்டார் ஓட்டம். ஒரு வாரம் வரல வீட்டுக்கு. ஃபோன் பண்ணுறாரு மனைவிக்கு, என்னம்மா பையன் சாதாரணமாக இருக்கிறானா, என்ன அடிக்கிற மாதிரி இருக்கிறானா ஒன்றும்? அவன் மூடு, இல்லை எல்லாம் மறந்துட்டான் வாங்க சொன்ன பிறகு வராரு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கு. SSLC படிக்கிறப்போ கூட நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கிறோம். எங்கள் அம்மா அவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்க. பசங்களை ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. அடிக்கிட்டோம், நல்லது தானே, நல்லதுக்கு தானே அப்பா அடிக்கிறாரு அப்படி தான் சொல்லுவாங்க. பரிதாபப்படவே மாட்டாங்க. வேணுமுன்னா அங்கங்கே ரத்தம், அந்த சுவடுகள் என்னமோ சொல்லுவாங்களே அடி வாங்கின பிறகு அங்கே நல்லா மருந்துக்கு எதனா போட்டு சுடு தண்ணி நல்லா விதமாக ஊற்றி குளிப்பாட்டுருவாங்க. இனிமேல் வேணா ஒழுங்காடுறா, திட்டவே மாட்டாங்க. இப்போ பெற்ற குழந்தைய அப்படி அடிக்கலாமா? ஏன்னா அம்மா அங்கே எவ்வளோ பையன் எவ்வளோ வளர்ந்தாலும் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். நல்லதுக்கு தான் அப்பா அடிக்கிறாரு, நான் ஒன்றும் குறைக்கு போய் நிற்க முடியாது. அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். நிறைய தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பேயாக இருக்கிறார். இங்கே உங்களே சொல்லலாம், சில இடத்துல பார்த்துருக்கு. பையன் பண்ண தப்புக்கு, அதுவும் சாதாரண தப்பாக இருக்காது, பெல்ட்டை கட்டுவார். ஒரு 4 அடி அடித்தா தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும். பெல்ட்டை காட்டு வந்தவே அடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா வந்து நிற்கும். ஆமாம், தேவதூதன் மாதிரி. அது தேவதூதன் இல்லை, பிசாசு தூதன். நான் பெத்த என் பையனை அடிச்சா நடக்கிறதே வேறு, பெரிய சண்டே ஆயிரும். அவன் தப்பிச்சுக்குவான். பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடும். ஆமாம், கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தேன், அடிக்கணும். அடிக்க வேண்டிய வயசில் அடிக்கணும், அப்புறமா அடிக்கிறது சரி. வாலிபனா வளர்ந்த பிறகு அடிச்சா அவன் கண்டிப்பாக அடிப்பான், மறைப்பான், வீட்டை விட்டு ஓடிடுவான், பிரச்சனை பெருசாகிடும். அதை காட்டிலும் சிறந்த சிக்ஷை இருக்கிறது. அடிக்காமல் யோசித்து பாரு, இது உனக்கு நல்லா இருக்குதா, இதை ஆண்டவர் விரும்புவாரா? போதும். 18 அடி அடிச்ச மாதிரி அது உட்காந்து அழுவான். அடித்த காலத்திலே நான் திருப்தியாக இருப்பேன். அடிக்காமல் இப்படி திட்டுறாங்களே, திட்டுதல் அல்லாது. அறிவுரை, அறிவுரை, கண்டிப்பான வார்த்தை. கண்டிப்பு 2 இருக்குது. கண்டிப்பில் 2. 1 சிறு பருவத்தில் பெற்றோர் குச்சி எடுத்து அடிக்கிறது. வளர்ந்த பிறகு புத்தி சொல்றது. இப்பதான் புத்தி சொல்றது நிறைய பேருக்கு பிடிக்காத. போதித்து புத்தி சொல்லுகிறோம். புத்திமதியை ஏற்றுக்கொள்கிறவன் அறிவை விரும்புகிறான், புத்திமதியை வெறுக்கிறவன் கனவீனம் அடைவான். கடிந்து கொள்கிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான். ஒருவேளை உலகத்தார் அவர் கோவக்காரு, கண்டிக்கிறாரு, டப்பா இருக்கிறாரு சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படியே பட்டவங்களை தான் அங்கீகரிக்கிறார், பரலோகத்தில் அங்கீகரிக்கிறார். அவர் God is a loving God, okay, but he is consuming fire. நம் தேவன் அன்புள்ளவர், அதே நேரத்தில் கண்டிப்புள்ளவர், பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அதான் கன்சூமிங் ஃபயர், பட்சிக்கிற அக்னி. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது போல ஆண்டவருக்கு 2 பக்கம் உண்டு. ஒன்று அன்பு, ரட்சிப்பு, கிருபை, சமாதானம் எல்லாம். அடுத்த பக்கம் நீதிபதி, நியாயாதிபதி, சிக்ஷை, கண்டிப்பு எல்லாம். We are watching only one side of our Jesus Christ. ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறோம், அடுத்த பக்கத்தையும் பார்க்கணும். அதான் பயபக்தி. பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. மகிமை அடையணுமா? கர்த்தரே உங்களை முடிசூட்டணுமா? கிரீடத்தை உங்க தலையில வச்சு அழகு பார்க்கணுமா? உலகத்தில் எத்தனை போராட்டம், துன்பம், அவமானம். முக்கியமா அவமானம். அவமானம் தான் பெரிய முள்ளு இந்த உலகத்தில். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தேவ மனிதரை சில கயவர்கள் பிடித்து அடித்து கொன்று அவர் வாயில பிராந்தியை ஊற்றிட்டு போயிட்டாங்க. குடி பிராந்தி, அவர் குடிக்கல, அவர் வாயில் அப்படி ஊற்றிட்டு போயிட்டாங்க. அவர் பிராந்தி குடிச்சிட்டு செத்துட்டாருன்னு பரவிச்சு பேர். ஆனால் உண்மை அவர் பிராந்தி குடிக்கல, கொன்றவர்கள் ஊற்றி விட்டார். எவ்வளோ கெட்ட பேர் வாங்கியிருக்கிறார். இதுக்கு என்ன பதில்? அதற்கு தான் சரியான கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவமானத்தோடு நீ மரித்தாய் மகனே. பெரிய ஊழியக்காரனா குடிச்சிட்டு செத்துருக்கிறான். 50% அப்படிதான் பேசும்.
அதே போல தான் நீங்கள் பொய் சொல்லி இருக்கவே மாட்டீங்க. பொய் சொல்கிறவங்க உங்களை பொய் சொன்னீங்கன்னு நிரூபித்து காட்டுவாங்க. நம்ம வல்லமையாக பிரசங்கம் பண்ணிட்டு போவோம், சாதாரண ஏதோ ஒரு லூசு, நம்ம ஏதோ பக்திக்குரிய காரியம் பேசுவோம், ஆனால் நம்ம நடந்த நிகழ்ச்சி பேசுவோம். நம்ம பண்ண பிரசங்கத்தில் பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு, அதை கண்டித்து பொய்யை கண்டித்து பேசியிருப்போம். என் வாழ்க்கையில நடந்தது. பொய் எவ்வளோ விளைவுகளை உண்டாக்கணும். 1 மணி நேரம் பிரசங்கம், பொய்யினால எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, அவங்க நரகத்துக்கு போவாங்கன்ற வரைக்கும் பேசி முடிச்சேன். அந்த ஒரே டாபிக் தான். கூட்டம் முடிஞ்சதும் பாருங்க, ஏதோ ஒரு மேட்டர் நான் பேசுறேன், அந்த பொண்ணு பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. அவ்வளோ நேரம் நான் பொய்யை தாக்கி பொய் பாவம், அதை பேசுறவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு பேசிட்டு போனேன். அது ரிப்பீட் கொடுக்குது பாருங்க. சாதாரண ஒரு காரியம், ஏதோ ஜென்ரலாக பேசுகிறாங்க, நான் விடல. பொய் நான் கர்த்தருக்கு அருவருப்புன்னு மேடையில் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி வந்திருக்கிறேன். பொய் சொல்லாதீங்கன்னு நீ சொல்கிறன்னா நீ தான் நிறையா பொய் சொல்கிற சொல்லிட்டு. ஏன்னா அது சொல்லாத விடக்கூடாது. பொய் நான் கர்த்தருக்கு அருவருப்பு நான் சொல்கிறேன், என்னையே நீ சொல்கிறேன்னா நிரூபித்து காட்டு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பாவத்தை கண்டித்து உணர்த்துறாரு. இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துறாரு. பிசாசின் தலைவனால பிசாசுகளை துரத்து. கோபப்படவே இல்லை இயேசு. பேசிட்டோம். இன்னும் என்னென்ன வாசை மொழி பேசியிருப்பாங்க, அது பைபிளில் எழுதப்படலை. பைபிளில் படிச்சு பாருங்க. இன்னும் அநேக தூஷண வார்த்தைகளினாலே அவரை திட்டினார்கள், சபித்தார்கள். முள்முடி தலைமையில் வச்சுட்டு சபித்தார்கள். கேவலமாக பேசியிருக்கிறாங்க. பைபிள் அது எழுதப்படலை, எடுத்துட்டாங்க. பைபிள் ஆசிரியர்கள் அதை எழுத விரும்பலை. யோசித்து பாருங்க. மகிமை அடைய வேண்டுமா? தேவனை அறிகின்ற அறிவு, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் chapter 12 verses 7. தெய்வீக மகிமையை பெற்றுக்கொள்ள ஒன்று கொரிந்தியர் 12:7 கரெக்டா? 1 கொரிந்தியர் 12:7 படிங்க திருப்பி. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஒரே வாசகம். 8 நான் சொல்லலை. அப்படி என்றால் தேவனுடைய வேத வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நம்முடைய சுய பிரயோஜனத்திற்காக ஆவியானவர் அந்த மகிமையான மேன்மையான வரங்களை கிருபைகளை நமக்கு தருகிறார். நன்றாக கவனியுங்கள். பாஸ்டருக்கு சுவிசேஷகருக்கு என்று மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கிருபைகளை தருகிறார். கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அது நமக்கு மேன்மையாக மாறுகிறது. இலைமறை கனியாக இந்த வசனம் இருக்கிறது. மேன்மை அடைய ஆவியின் கனியை, ஆவியின் வரங்களை ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் நான் ஏற்கனவே பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இன்னும் இதற்கு அளவே கிடையாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் குறைந்தால் திரும்ப ஊற்றுகிறது போல தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை திரும்ப திரும்ப பெறுவது. அதான் மறுபடியும் மறுபடியும் பெறுவது. ஆவியிலே அனலாக இருப்பது, நிரம்பி 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 வழிகின்ற ஒரு அனுபவம். ஒரு டேங்க்ல ஃபுல்லா தண்ணி இருக்குதுன்னா குழாயில ப்ரெஷராக குறைய 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 தண்ணியினுடைய ஸ்பீடும் குறையக்கூடாது. கர்த்தர் தம்முடைய வல்லமை வரங்களை கொடுத்துதான் கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறார், மேன்மை அடைய செய்கிறார். உலகம் ஃபுல்லா பாருங்க, தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி அதெல்லாம் முடியும்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்தது பார்க்கலாம், தேவனுடைய வல்லமை. எபேசியர் 1:19.
மேன்மையான நன்மைகள் நமக்கு என்னென்ன தராரு பாருங்க. ஆண்டவர் நமக்கு இந்த மேன்மையான நன்மைகளை கொடுத்து சும்மா சோம்பேறியா வைக்க சொல்லல, நீ அதை பயன்படுத்து. இதான் மேன்மையான நன்மைகள். மேன்மை அதுல இருந்து வரும் நன்மைகள். எபேசியர் 1:19 தேவனுடைய வல்லமை. சொல்லுங்க எல்லாரும், தேவனுடைய வல்லமை. மேன்மையும் வல்லமையும் நமக்கு தருகிறார். இந்த வசனத்துல டீட்டெயிலா இருந்து பாரு. மேன்மை தருகிறார், வல்லமை தருகிறார், வசனத்தின் நிமித்தமாய், வசனத்தின் மூலமாய். அதான் தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். இது டைனமிக் பவர். நாம் பலவீனமானவர்கள். இந்த மண்பாண்டங்களிலே அந்த பொக்கிஷத்தை பவுல் எழுதுகிறார். இந்த அழிந்து போகக்கூடிய இந்த மண்பாண்டத்தில் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய மகிமை, மேன்மை நம்மளுக்கு. அந்த அழிந்து போகக்கூடிய சரீரம் இது ஒன்றுக்கு உதவாது. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே போவாய். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த அழிந்து போகக்கூடிய மண்ணான சரீரத்தில் அழியாத அந்த தெய்வீக வல்லமையை, மேன்மையை நமக்குள்ளே தேவனாகி கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி நம்மை மேன்மைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை சொல்ல 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 உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும். தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. தாழ்மை தான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். தாழ்வு மனப்பான்மை அது பிசாசு கிட்ட இருந்து வருது. தாழ்வு மனப்பான்மை கில்ட்டி கான்சியஸ். humbleness, okay, very good. Get humbleness in front of our God, elder, pastor, parents. தகப்பன் தாய்க்கு முன்னாடி, போதகர் முன்னாடி, பெரியவங்களுக்கு முன்னாடி உன்னை தாழ்த்து வேண்டாம்ல. பட் God hates the guilty conscience. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதான் தாழ்வு மனப்பான்மை. ஊழியத்துக்கு போறதுக்கு பயமா இருக்குது, வாயை தந்து பேசுறதுக்கு பயமா இருக்குது. யோசித்து பாருங்க. தாழ்வு மனப்பான்மை பெருமையில ஒரு வகை. அது தெரியுங்களா? தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க திடீரென்று வெகுண்டு எழுந்தால் அது பெருமையா மாறிடும். தாழ்வு மனப்பான்மை ஒரு பாவம். தாழ்மை தேவை, தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தையில தைரியமா நிலை நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தில் நிலைத்திருங்கள். வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது தான் 100ஆக பலன் தந்தது, 60ஆக பலன் தந்தது, 30ஆக பலன் தந்தது. நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. அது கற்பாறையிலோ முள் செடியிலோ விதைக்கப்பட்டதாக காணப்படக்கூடாது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக காணப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். அலட்சியம் பண்ணக்கூடாது. வசனத்தை தானே சொல்றாங்க, அலட்சியம் பண்ணக்கூடாது. வசனம், வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, எபேசியர் 2:5. தேவன் கொடுக்கிற அந்த மேன்மையினால அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கவனிங்கள், தேவ கிருபையினாலே மகிமை அடைகிறோம். நம்ம சுய பலத்தால கிடையாது, தேவ கிருபையாலே நாம் மகிமை அடைகிறோம். கிருபையா, அவர் கொடுக்க உரிமை உண்டு, எடுக்க உரிமை உண்டு. கிருபை, இரக்கம், அந்த ரெண்டுத்துக்காக ஜெபிக்கணும். பயங்கரமான பாவம் பண்ணிட்டீங்கன்னா இரக்கம் பாராட்டுங்கப்பா, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பாவத்தை மன்னிங்க. மன்றாட்டு ஜபம், கெஞ்சி கேட்கணும். அவசியமான உபாசம் போட்டு ஜபிக்கணும். தாவீது அப்படிதான் கதறி அழுதார். மாடி மேலிருந்து கீழே விழுந்தார். பரிசுத்தாய் பெற்றவர், ஒரு பெரிய ராஜா, சங்கீதங்களை எழுதியவர். மாடி மேலிருந்து விழுந்தார் என்று சொன்னேனே, உடம்பு அல்ல, அவர் வாழ்க்கையே விழுந்தது. பயங்கரமான பாவத்தில் விழுந்தார். அடல்ட்ரி, கமிட் அடல்ட்ரி. 7ஆம் கிளாஸ் ஃபெயிலு.
10 கட்டளையில். அடுத்தது கொலை செய்தார். உரியாவை கொலை செய்தார். ஆள் வச்சு கொலை செய்தாலும் இவர் தானே கொலை செய்தது கருதப்படுகிறது அல்லவா? ஆள் வச்சு கொலை செய்தாலும் இவர் தான் ஐடியா கொடுத்தது. அந்த பாவத்தை நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து உணர்த்துறார். நீ you are that man, you commit adultery, you commit murder. முழங்கால் படிட்டு கதறி அழுது ஜெபிக்கிறது தான் சங்கீதம் 51ல் ஃபுல்லா பார்க்கணும். 51ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா தலைப்பிலே இருக்கும் எந்த நேரத்தில் இந்த சங்கீதம் பாடப்பட்டது என்று. ரொம்ப அழுகியா பாவம். அந்த கொஞ்சம் வேற காரியத்துக்கு டேன் பண்ணியிருந்தார்னா அந்த பெரிய பாவத்தில் விழுந்திருக்க மாட்டாரு, இன்னொரு பாவத்தையும் செய்திருக்க மாட்டாரு. ஒன்றுமே இல்லை. நாட்டுக்கு நாடு போர் நடக்கிறது, தளபதிகளோட வீரர்களோட இவரும் போருக்கு போயிட்டு இருந்தா அந்த பாவத்தில் விழாமல் தடுக்கப்பட்டு இருக்கலாம். அதனால தான் சுறுசுறுப்பாக இருக்கணும், ஏதாவது ஒரு கடமையில் இருக்கணும், ஜபம் பண்ணணும், பாட்டு பாடணும். எம்டி மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். எம்டி மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, காலியான மூளை பிசாசின் தொழிற்சாலை. அனாமத்தா தனியாக போய் வளர்த்துன்னு இருக்கக்கூடாது. தனி ஜபம் பண்ணுங்க. ஒரு விசுவாசி தனியாக இருக்கிறான்னா அவன் ஜெபிக்கணும். சிந்தனை சிற்பியாக மாறக்கூடாது. பாவம் நெருங்கி வரும், அது தடுக்க முடியாது. தலைமையில் வந்து உட்கார மாதிரி பார்த்துக்கோ. காகம் ஆகாயத்தில் பறக்கிறதை நாம் தடுக்க முடியாது. அதே காகம் நம் தலைமையில் உட்காராமல் நாம் ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ள முடியும். அது நம்ம தலைமையில் வந்து உட்கார்றப்போ விரட்டி அடிக்க முடியும். நம்மளே தேடி ஓடக்கூடாது. இப்போ கிருபை தேவையா? எவன் மேல் கிருபையா இருக்கு சித்தமா இருக்கிறேன் அவன் மேல் கிருபையா. கிருபையை கேளுங்க. கிருபை கிருபை கர்த்தருடைய கிருபை. கிருபை தாரு. துணிகரமான பாவம் செய்துட்டீங்களா? இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. அப்பா அப்படி இரக்கத்தை காண்பீங்க. நாம் பயங்கரமா விழுந்துட்டேன் பாவத்தில், கெஞ்சி மன்றாடி கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். வசனம், ஒரு காரியத்திற்கும் வசனம் 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 தான். வசனத்தை மீறின வார்த்தைகளோ செய்தியோ கிடையாது. வசனத்தை சொல்கிறேன், அதனால தான் நம்ப முடியும். வேத வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. பயபக்தி பேச 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 ஊழியக்காரருக்கு அது ஒரு பயபக்தியை உண்டாக்கும். கேட்க 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 விசுவாசிகளுக்கு ஒரு பயபக்தியை உண்டாக்கும். அடுத்தது பாருங்க, 2 பேதுரு 2:4. 2 Peter 2:4. தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெறும்பொழுது நாம் மகிமையை அடைகிறோம். அல்லது மகிமையானது, தேவ மகிமையானது நமக்குள் வாக்கு தத்தங்களை செலுத்தி வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடியதாய் இருக்கிறது. படிச்சீங்களா? 2 Peter 2:4. கொஞ்சம் சத்தமா இன்னும் கேட்கல. நீண்ட ஒரு கருத்துள்ள வார்த்தைகளை படித்தோம். இது என்ன குறிக்கிறது என்றால், நம்முடைய தேவன் அந்த ஆதி மேன்மையை இழந்த தேவ தூதர்களை அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. விழுந்து போனவர்களை பற்றி இல்லை. அவனா இப்போ கவலைப்படணும். நரகத்துக்கு போகிறோன்னு தெரியும் பிசாசுக்கு. அவனே விரும்பலை. நன்றாக கவனிங்கள், நரகத்திற்கு போக போகிறோம் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் அதை விரும்பலை.
ஏன்னா அது அப்படி கொடுமையான பயங்கரமான இடம். அது பேர்னிங் ஹெல், செகண்ட் டெத் ஆஃப் ஹெல் ஃபயர். இரவும் பகலும் ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கிற எரி நரகம் அப்படி சொல்றாங்க பைபிள்ல. இயேசு பரலோகத்தை பற்றி பேசியிருக்கிறார், நரகத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். அப்போ நமக்கு பயபக்தியை உண்டாக்கி அந்த மேன்மையை, ஆதி மேன்மை இழந்தவனுக்கு பதிலாக அந்த மேன்மையை நம்ம கிட்ட கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த அற்புதங்களை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய அற்புதங்களை செய்வான். அப்ப அவரை விட நம்மளை எவ்வளவு மேன்மையா அவர் நேசிக்கிறார், மதிக்கிறார். நடந்ததா? நடந்தது. இயேசு கிறிஸ்து நேர்பட்டு யாரும் சுகமடையல, ஆனா பேதுரு நேர்பட்டு சுகமடைந்தார்கள். அப்போ இயேசுவோட பேதுரு ரொம்ப உயர்ந்தவரா? அப்படி கிடையாது. தன்னுடைய தாளந்துகளை, தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய கிருபைகளை, தன்னுடைய வரங்களை அவருடைய சீடர்களுக்கு கொடுத்துட்டு நீங்க செய்கின்றார். அப்ப இயேசுதான் அதை செய்யறார். அவர் பேதுரு பெருமை பாராட்டல, ஏன்னா இயேசு கிறிஸ்து கூடவே தான் இருந்தார். அவரை விட நான் பெரிய அற்புதம் செய்தேன் பாருங்க அப்படின்னு பேதுருவும் சொல்லல, பவுல் அப்போஸ்தலனும் சொல்லல. இப்போ நமக்குள்ள அந்த தாழ்மை உருவாகிறது. என்ன பண்ணா நம்ம கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்யிட்டோம். ஐ ஆம் நத்திங், ஜீசஸ் கிரைஸ்ட் டூயிங் திஸ் மிரக்கிள். ஐ ஆம் நத்திங், நான் ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்களை செய்கிறார் அப்படி சொல்லணும். அது ஒரு பெரிய பெருமையாயிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான், அங்கே போச்சு. மேன்மையை துஷ்பிரயோகம் பண்ணும்போது ஒரு தட்டிடுவார், அவ்வளோதான். காத்துக்கொள்ளணும், கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். எபிரேயர் 11:35 கடைசியா உயிர்த்தெழுதலின் மேன்மை. ஹீப்ரூஸ் 11:35. பிரதர்ஸ் என்ன படிக்கிறீங்களா? எபிரேயர் 11:35. நீங்க லேட் பண்ண சகோதரிகள் என்ன படிங்க. உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு பாதிக்கப்பட்ட. பாத்தீங்களா எப்படி முடிக்கிறேன்? உபத்திரவம் போராட்டம் தான் நமக்கு மேன்மை. இங்க உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக பாதிக்கப்பட்டவர்கள் மேன்மை அடைந்தார்கள், மேன்மையா எண்ணினார்கள். உபத்திரவத்தை மேன்மையாக எண்ணினார்கள். உபத்திரவமா? வா வா, நீதான் எனக்கு மேன்மை. இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறாரா? ஒன்றும் சந்தோஷம். விசுவாச கிட்ட இருந்து வருதா போராட்டம்? ஒன்றும் சந்தோஷம். ஆனால் என்னை மேன்மைப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் மேன்மைக்காக இனி வரும் பலன்கள் மேல் நம்பிக்கை இருந்து மோசே சிற்றின்பங்களை விட்டுட்டு தன் ஜனங்களோட உபத்திரவத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார். பரலோகத்தை இந்த உலகத்திலிருந்தே தரிசனமாய் பார்த்த ஆபிரகாம் கூடார வாசியாய் வாழ்ந்த காலத்தை ஓட்டினார். அந்த பரலோகத்தை பார்த்துட்டாரு, தரிசனத்துல பார்த்துட்டாரு. எப்ப அந்த செல்வ பணம் பொருளாதாரம் எல்லாம் நீங்க எப்படின்னா பண்ணீங்க, நான் கூடாரத்தில் வாழ்ந்துட்டு நான் போய் சேர்றேன், ஏன்னா அழியாத மோட்ச பேரின்பம் எனக்காக காத்திருக்கிறது. நீ பசங்க ஈசாக்கு கிட்ட எல்லா பொக்கிஷம் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு அவர் மறிக்கிற வரைக்கும் சிம்பிளா தான் வாழ்ந்துட்டு போனார். கூடார வாசியாக வாழ்ந்துட்டு அந்த மகிமையான மோட்ச பேரின்பத்தில் போய் சேர்ந்துட்டாரு. எப்படின்னா உலக ஆசை இல்லாம அவர் வாழ்ந்ததற்கு காரணம் அவர் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை ருசி பார்த்து விட்டார். கிறிஸ்து இயேசுவின் மேன்மைக்காக நம்ம எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழ முடியும். இந்த வட இந்தியாவுக்கெல்லாம் போறோம் ஊழியத்துக்கு, தங்கறதுக்கு ரூம் கிடைக்காது, ஃபேன் கூட இருக்காது, கொசு கடி, மேடு பள்ளம். ஊழியத்துக்கு போற இடத்துல அங்கேயும் நாங்க சந்தோஷமா சாப்பிட்டு தூங்கி இருக்கிறோம். சோறு கிடைக்காது, ட்ரை சப்பாத்தி எண்ணெய் போட்டு ரொம்ப ஸ்டைலா நல்லா செய்யறாங்களா, அது இல்லை, நெருப்புல சுட்ட சப்பாத்தி தான் கிடைக்கும். பசி தீரணும், உயிரோட போய் ஊர்ல சேரணும், சாப்பிடுவோம். எதை நினைக்கிறதுனால? பரலோகத்தை நினைக்கிறதுனால. அல்ல சொல்லுங்க, பரலோகத்தை நினைக்கிறதுனால தான் என்ன நேரிட்டாலும் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அந்தந்த இடத்துல
நம்ம மாறணும். வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளணும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளணும். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு பிரியவே கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? எல்லாம் எழுப்பி நிற்கலாம். கொஞ்ச நேரம் உயிர்த்தெழுந்த அந்த மகிமைக்காக ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் டயர்டெல்லாம் நீங்கணும். 7 மணி நில்லுங்க. உடனே முடிந்தவர்கள் 7 மணி இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். இன்னும் எனக்கு உன்னத பலனை தாருமப்பா கேளுங்க. சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் கூட. ஓ ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய்க்கிற, உன் வாயை விரிவாய்க்கிற, நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாயை விரிவாய்க்கிற, நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் கூட இன்னும் கூட. நல்லா சத்தமா சத்தமா தந்து வாயை தந்து பேசுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுவே போதும். ஆண்டவர் உங்களை நிரப்ப முறுமுறுப்பு இல்லாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பற்பல பாஷை பெற்றவர்கள் இன்னும் கூடுதலாக பேசி கர்த்தருடைய மேன்மை மகிமை பெற்றுக் கொள்வோமாக. உங்கள் சரீரத்தை நாவை விட்டுக் கொடுங்கள். உங்கள் சரீரத்தை நாவை விட்டுக் கொடுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கிருபை 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 கிருபை. இன்னும் கொஞ்சம் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா பாருங்கள். கரங்களை தட்டி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. எல்லாரும் வாயை தாரும் தேவா. பாருங்க. நல்லா கரங்களை தட்டி வாயை விரிவாய்க்கிற, உன் வாயை விரிவாய்க்கிற. நான் பரிசுத்த ஆவியால் நிரப்புவேன். நான் உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புவேன். உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். Amen.
எங்கள் தேவாவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோம் என் நேசகர்த்தரே ஆசீர்வாதியோம் என் நேசகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஓ ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே மரங்களை தட்டி நீ மரத்தில் உற்சாகமாக ஆவியானவரை வெற்றி நேரம் கொடுக்கிறார் ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார் யாரோ இன்னும் குறைவாய் காண முடிகிறீர்கள் நேராம்பங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அங்கு பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் மீண்டும் நிரப்பி வருகிற பண்ணி நம்முடைய அளவற்ற அன்புக்காக பெருமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தருடைய சீடனாக நின்ற அடிமை தன்னுடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஆவி ஆன்மா சரீரத்திலே நல்ல சுகமும் பலனும் ஜீவனும் தாரும். பழுதடைந்த உறுப்புகள் செயல்படுவதாக. உச்சந்தளவுகள் உள்ளங்கால் வரை அன்பு பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தருவீராக. எந்த பலவீனம் எந்த வியாதி தலை முதல் கால் வரை எதுவாக இருந்தாலும் தலைவலி இதய வலி லங்ஸ் ப்ராப்ளம் எலும்பு பிரச்சனை தசை பிரச்சனை யூ டச் லார்ட் ஜீசஸ் யூ டச் பிரெயின் ஹெட் blood circulation nerves heart stomach bones from head to feet touch பரிபூர்ண சுகம் இன்றைக்கு அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. வலி வேதனை கால் வீக்கம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே come down to normal condition. hallelujah hallelujah. அதிக அளவு ரத்த அழுத்தம் பிபி high sugar high cholesterol it may be anybody right now as a man of God I command all the disease blood pressure sugar cholesterol all in all Jesus name come down to normal இயேசுவின் நாமத்திலே நார்மல் கண்டிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வருவதாக. தொட்டு பரிபூர்ண சுகம் அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தந்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் இந்த நாம மகிமைக்காக மகிழ்ச்சியோடு வாழ்வார்களாக. தேவைகளை எல்லாம் சந்தி, பொருளாதார தேவைகளை சந்தி, பண தேவைகளை எல்லாம் சந்தியும். கடன்கள் நீங்கி அன்பு பிள்ளைகள் விடுதலையோடு வாழ உதவி செய்யும். நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.